விஜயேந்திர தீர்த்தரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், விஜயேந்திர தீர்த்தர் மத்வ பிலாசபி அதை பற்றி பிரகடனப்படுத்துவதற்காக மத்வ குலத்தில் உதித்த ஒரு குலகுரு. விஜயேந்திர தீர்த்தர் வியாசராஜரின் சிஷ்யர். வியாசராஜரிடம் அவர் கற்ற கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஆகர்ஷண சக்தி என்பது ஒன்று உண்டு. ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து யாராலும் எடுக்கப்பட முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆகாயம் மூலம் தருவிக்கலாம். 64 கலைகளை பற்றி நாம் சொல்ல வேண்டுமென்றால், அது எல்லாமே அபூர்வமாக சித்திகள் பெற்ற இந்த மாதிரி குருக்களால் தான் அதை செய்ய முடியும். வியாசராஜரின் கலை என்னவென்றால், ஒரு கல்லை எடுத்து அதில் கையால் ஒரு உருவத்தை செதுக்கக்கூடிய ஒரு சக்தி அவரிடம் உண்டு. அப்படிப்பட்ட சக்தியால் தான் இங்கு இந்த காடு அனுமந்தராயர் உருவாக்கப்பட்டார். காடு அனுமந்தராயர் அனுமரே இங்கே வந்த மாதிரி தான். அவருடைய சக்திகள் முழுமையாக பெறப்பட்டுள்ள ஒரு கோயில் என்றால் காடு அனுமந்தராயர் கோயில். ஆக விஜயேந்திர தீர்த்தர் தன்னுடைய குரு வியாசராஜரிடம் பயிற்சி பெற்றவர். வியாசராஜர் தான் ராகவேந்திர சாமியின் முன்பிறவி. வியாசராஜர் தான் பின்னால் ராகவேந்திரராக பிறப்பெடுத்து வந்தார். ஆக விஜயேந்திர தீர்த்தருக்கு தன்னுடைய குரு வியாசராஜரையும் பார்த்தார். தன்னுடைய குரு வியாசராஜர் ராகவேந்திர சாமியாக பிறப்பார் என்றும் குறிப்பிட்டார். நாங்கள்லாம் ராகவேந்திர சுவாமியின் அதி தீவிரமான பக்தர்கள்.